உதாரணத்துக்கு இப்போ பார்த்தீங்கன்னா கவினோட கொலை வழக்கு, இது வந்து ஜாதியோட அடிப்படை வச்சு தான் வந்து அந்த மர்டரே நடந்துச்சு அப்படின்னு சொல்லலாம். இதை வந்து ஒரு பிரபலமான மாந்திரிகரை நீங்கள் எப்படி சார் பார்க்குறீங்க? இப்போது ஜாதியை வச்சு ஒரு காதல் பண்ணால் ஒரு ஆணவ படுகொலை அப்படின்னு சொல்லிட்டு படுகொலைங்கிறது அது படுகொலை தானே, அதை போய் ஆணவ படுகொலைன்னு அதுக்கு அடையாளப்படுத்தணும் அவசியம் இல்லை. இப்போ இந்த ஜாதின்னா இந்த ஜாதி கர்மாந்திரம் தான் இன்னைக்கு இவ்வளோத்துக்கும் முதல் காரணமா இருக்கு. இந்த ஜாதிங்கிறது எப்போ இப்போ இது இந்த கவின் விஷயத்துலையும் சரி, இப்போ இந்த கவின் விஷயத்தை வந்து என்னன்னா அது இரு குடும்பத்துக்கும் இடையில நடந்த ஒரு விஷயம், அதை வந்து ஜாதியா கொண்டு வந்து வன்மத்தை கொண்டு வந்து விஜயகாந்தோட ஆன்மாவுக்கு 1000 பேர் 1000 கதை சொன்னாங்க. அதுக்கான முடிவுரை எழுதுனது நான் தான். அவங்கவுங்களுக்கு அந்த பிராப்தம் இருந்தால் மட்டும்தான் இந்த ஆன்மா கூட தொடர்பு கொள்ள முடியும், அவங்களோட நிலை அறிய முடியும், மற்ற உலகுக்கு அவங்க என்ன சொல்ல வராங்களோ அதை சொல்ல முடியும். முட்டை போதும் தேங்காய் போதும் அப்படின்லாம் சொல்றாங்க இல்லையா, அவங்களோட கனெக்ட் பண்றதுக்கு அதெல்லாம் ஒரு மூடமா சார்? ஆத்மாங்கிறது ஒரு விஷயத்தை உணர்த்தத்தான் செய்யும். வணக்கம் மக்களே, இந்த காணொலியில் நம்ம கூட வராகி சித்தர் மறைமொழியாளர் இருக்காங்க. வணக்கம் சார். அண்மை நாடு அனைத்து அன்பர்களுக்கும் வராயனை பாசிப்பாளித மாட்டோம். வணக்கம் சார். பொதுவாக இந்த ஜாதி அப்படின்ற ஒரு விஷயம் வந்து இல்லைன்னு சொல்லி தான் இப்போ வரைக்குமே எல்லாரும் சொல்லிட்டு இருக்காங்க. ஆனால் அங்கங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சில பிரச்சனைகள் வந்து பூதாகரமாக வந்து கிளம்பிட்டு தான் இருக்குது அப்படின்னே சொல்லலாம். உதாரணத்துக்கு இப்போ பார்த்தீங்கன்னா கவினோட கொலை வழக்கு, இது வந்து ஜாதியோட அடிப்படை வச்சு தான் வந்து அந்த மர்டரே நடந்துச்சு அப்படின்னு சொல்லலாம். இதை வந்து ஒரு பிரபலமான மாந்திரிகரை நீங்கள் எப்படி சார் பார்க்குறீங்க? இப்போது ஜாதியை வச்சு ஒரு காதல் பண்ணால் ஒரு ஆணவ படுகொலை அப்படின்னு சொல்லிட்டு படுகொலைங்கிறது அது படுகொலை தானே, அதை போய் ஆணவ படுகொலைன்னு அதுக்கு அடையாளப்படுத்தணும் அவசியம் இல்லை. அது படுகொலை தான், அது படுபாதக செயல் தான். இப்போ ஒரு காதல் பண்ணதுக்காக வந்து ஒருத்தரை வந்து நம்ம வெட்டுறதோ இல்லை அவங்கள கொல்ல துணிகிறதோ வந்து அது ஏற்றுக்கப்படியான இதான் இன்னைக்கு இருக்க இந்த படிப்பறிவு உள்ள காலத்தில், அது வந்து ஒரு பகுத்தறிவு உள்ள காலத்தில் இது யாராலையும் ஏற்றுக்கப்படாத ஒன்று. இப்போது இந்த ஆணவ படுகொலை, ஜாதி மறுப்பு திருமணம், இப்போ எல்லாமே பேசுகிறாங்க. இப்போ இந்த ஜாதி ஒழிஞ்சாதான் இந்த ஆணவ படுகொலையோ இல்லை அந்த காதல், அந்த ஜாதி மறுப்பு திருமணமோ எல்லாராலையும் ஏற்றுக்கப்படும் அப்படிங்கிற மாதிரி ஒரு நீதி இருக்குது. இப்போ இந்த ஜாதின்னா இந்த ஜாதி கர்மாந்திரம் தான் இன்னைக்கு இவ்வளோத்துக்கும் முதல் காரணமா இருக்கு. இந்த ஜாதிங்கிறது எப்போ ஒழியும்? இந்த ஆணவ படுகொலையா இருந்தாலும் சரி, இந்த ஜாதி வளர்றதா இருந்தாலும் சரி, இந்த ஜாதியை வைத்து அரசியல் செய்யும் அரசியல் சார்ந்தவர்களால தான் இந்த ஜாதிங்கிறதே வளர்ந்துகிட்டு இருக்கு. இப்போ நான் ஒரு சிறு வயதில் நான் படிக்கும்போது ஒரு கிறிஸ்டின் ஸ்கூலில் தான் நான் படித்தேன். அப்போது நான் என்னைக்கு என்னோட அடையாளத்தை நான் காட்டிக்கிட்டது இல்லை. எனக்கு எல்லா மதமும் ஒன்று தான், எல்லா ஜாதியும் எனக்கு ஒன்று தான். அப்போது இப்போ தாழ்த்தப்பட்டவரும் இன்றைக்கி சொல்லிகிட்டு இருக்காங்க. யாரும் மனிதர்களை பொறுத்த வரைக்கும் தாழ்த்தப்பட்டவர்னு கிடையாது. பிற மனிதர்கள் வந்து சிலர் வந்து அடையாளப்படுத்தணும், அவங்கள பிரிக்கணுங்கிறதுக்காக இந்த வேலையை பண்ணாங்க. அதை தூக்கிக்கிட்டு இந்த அரசியலும் இதில் இருக்கிறவங்களும் அதை தூக்கிக்கிட்டு இன்றைக்கி அதுக்கு ஒரு அடையாளம் கொடுத்து அரசியல் என்னைக்கு ஒழிதோ அன்றைக்கி தான் இந்த ஜாதிங்கிற ஒரு கர்மாந்திரமே ஒழியும். ஜாதியை ஒரு நிமிஷத்தில் ஒழிக்கணும்னா முடிக்கலாம். நீங்கள் எதுக்கு போய் உங்களுக்கு ஸ்கூலில் எதுக்கு ஜாதியை நீங்கள் சாதி சர்டிஃபிகேட் கேட்குறீங்க? நீங்கள் ஜாதிக்காக போய் தாசில்தார் நிற்கிறது, விஓட்ட நிற்கிறது, எனக்கு சர்டிஃபிகேட் கொடுக்கணும்னு எதுக்கு போய் நிற்கிறோம்? ஜாதியே இல்லை, ஜாதியே தேவையில்லை. அங்கே எதுக்கு அந்த ஒரு கோடு இருக்குது? நீங்கள் ஜாதி என்ன ஜாதிங்கிறது குறிப்பிட்டு அந்த கர்மாந்திரத்தை தூக்கிட்டாவே இந்த பிரச்சனையே கிடையாது. இப்போ என்னடா ஒரு ஆன்மீகத்தில் ஒருத்தர் இருக்கான் அந்த மாதிரி பேசுகிறான், அப்போ அந்த அளவுக்கு கொந்தளிக்க வைக்கிறதுங்கிறது இந்த ஜாதிங்கிற ஒரு விஷயம்தான். நான் படித்த காலத்தில் ஒரு 6வது இருக்குன்னு நினைக்கிறேன். அந்த காலத்தில் நான் அந்த தாழ்த்தப்பட்ட சமுதாயம்னு சொல்கிறேன். அந்த பையனும் நானும் ஒன்றா தான் படிக்கிறோம். நான் நல்ல நண்பர்கள். அப்போ நான் படிக்கும்போது பார்த்தீங்கன்னா எனக்கு தாழ்த்தப்பட்ட சமூகம்னு இன்னைக்கு எனக்கு தெரியுது. இன்னைக்கு அந்த மாதிரி அந்த ஒரு கட்டமைப்புக்குள்ளே கொண்டு வந்துட்டாங்க. அன்னைக்கு நாங்கள் 2 பேரும் சாப்பிட்டது தட்டு எப்படி தெரியுமா இருக்கும்? அப்போ அந்த ஸ்கூலில் வந்து என்ன கொடுப்பாங்கன்னா, இந்த அலுமினிய பாத்திரம் மாதிரி ஒரு தட்டு கொடுப்பாங்க தெரியுமா? அப்போது இது நம்ம ஸ்கூலில் அந்த சாப்பாடு போடுவோம். இப்போ இது எல்லாரும் பார்த்தீங்கன்னாக்கா 2 பேருக்கு ஒரு தட்டு தான். நானும் அவனும் ஒன்றா வாங்கி தான் அந்த ஒரு தட்டில் தான் நாங்கள் சாப்பிட்டுட்டு இருந்தோம். அந்த ஒரு தட்டில் தான் எப்போவுமே சாப்பிடுவோம். அப்போ அப்படி வாழ்ந்த நாங்கள் அந்த ஒரு காலகட்டத்துக்கு அப்புறம் இப்போ வந்து அவன் ஒரு ஜாதி கட்சியில் ஒரு தலைவராக இருக்கான். இன்னைக்கு என்னன்னா அந்த ஜாதியை தூக்கி பிடிச்சி ஏன்டா இப்படி இருக்கு அப்படின்னு கேட்டாக்கா, நான் எடுத்துக்கிட்ட என்னோட வழி அந்த மாதிரி நான் போயிட்டு இருக்கேன். இப்போ ஜாதியை பிடிச்சி ஜாதியோட இதில்
அந்த மாதிரி ஒரு வேற ஒரு உலகத்துல அப்போ அன்னைக்கு இருந்த ஒரு அந்த அந்த என்ன ஜாதி இல்லாத ஒரு நிலைமை மாதிரி இன்னைக்கு ஜாதி தான் எனக்கு முக்கியங்கிற மாதிரி அந்த ஒரு கட்சி சார்ந்து அந்த இதில் பயணிக்க ஆரம்பிக்கிறேன். அப்போ இது எங்கே எப்போ ஸ்கூல் படிக்கிற காலத்தில் அந்த ஜாதியே அந்த எண்ணமே இல்லாத ஒரு நிலை இன்னைக்கு மாறி ஜாதிங்கிற ஒரு விஷயத்துக்குள்ளே போக ஆரம்பிச்சிருச்சு. இன்னொன்று என்னென்னா இப்போ இந்த ஜாதி மறிப்பு இந்த ஆணவ படுகொலை அப்படின்னாக்கா இப்போ யாராக இருந்தாலுமே ஒரு பார்த்தீங்கன்னா பெற்றவங்க அவங்களுக்கு தெரியும் இல்லையா, இப்போ கஷ்டப்பட்டு வளர்த்து நம்ம இன்னைக்கு ஆளாக்கி ஒரு குடும்பத்தை கொண்டு வந்து ஒரு பிள்ளைய ஆளாக்கி இன்னைக்கு காலேஜ் வரைக்கும் கொண்டு வந்து எவ்வளோ கஷ்டப்படுறான். இன்னைக்கு ஒரு சிலிண்டரே வாங்க முடியாத அளவு கூட பல குடும்பத்தில் கஷ்டப்படுறான். அவங்களுக்கு உண்டான எல்லா தேவையும் பண்ணி படிக்க வச்சு ஆளாக்கி அதுக்கு போய் ஒரு காதல் திருமணம் பண்ணி அந்த காதல் திருமணம் நல்லா அமைஞ்சிட்டா பரவாயில்ல, இல்லைன்னா அதோட வாழ்க்கை என்ன இருக்கு. இப்போ இதுக்கான நான் பதிலை நான் சொல்லிடுறேன். பதிலுங்கிறது அந்த உண்மை நிலையை நான் சொல்றேன். இப்போ இந்த காதல் திருமணம் நமக்கு தேவையா இல்லை தேவை இல்லையா, இல்லை இந்த ஜாதி மறுப்புக்கு நம்ம என்ன பண்ணணுங்கிறத நம்ம போகலாம். எனக்கு என்னோட டிவோட்டிஸ் இப்போ ஒரு பொண்ணு வந்து எனக்கு ஃபோன் அடிக்குது. எனக்கு யாராவது தொடர்ந்து ஃபோன் அடித்தா எனக்கு கோபம் வரும். ஒரு டைமுக்கு மேலே எனக்கு அடித்தாவே கோவம் வரும். நான் ஏன்னா அவங்க ஒரு டைம் கூப்பிட்டாங்கன்னா நான் திரும்ப கூப்பிட்டு பேசுவேன். என்னை சார்ந்துக்கவங்களுக்கு அது தெரியும். எனக்கு தொடர்ந்து ஃபோன் வந்துகிட்டே இருக்கு. ஒரு நாள் நான் கட் பண்ணிவிட்டு நான் எடுத்துட்டு உடனே நான் சத்தமாக ஏமா ஒரு டைம் கூப்பிட்டா பரவாயில்ல, நான் திரும்ப கூப்பிடுவேன். அந்த பொண்ணு கத்துது, ஏன் நீங்கள் ஃபோனை வச்சுறாங்க, என்கிட்ட இருக்கிறது ₹1 காயின் தான் அப்படிங்க. ₹1 காயினா என்னம்மா என்ன? அப்போ எனக்கு டக்குன்னு என்னோட மேலே ஏம்மா என்னம்மா விஷயம் அப்படின்னு நான் சொல்கிறேன். அப்போ அந்த பொண்ணு சொல்லுது, இது மாதிரி ஒருத்தனை என்னோட இதை என்னோட கோயில் சார்ந்த விஷயத்த பார்த்துருக்கு. இது உண்மை சம்பவம். திண்டுக்கல்ல நடந்தது. திண்டுக்கல்ல பஸ் ஸ்டாண்டில் நின்றுட்டு ₹1 காயின் பூத்தில் வந்துட்டு என்ன சொல்லுது அப்படின்னா, ஐயா நான் ஒருத்தரை நம்பி வந்தேன், நான் லவ் பண்ணி தான் வந்தேன், வந்துட்டு எனக்கு அப்பா அம்மா யாரும் இல்லை, நான் அந்த பையன் கூட நம்பி தான் வந்தோம், கல்யாணம் பண்ணி மதுரையில் வாழ்ந்தோம், மதுரையில் 6 மாதம் இருந்துட்டு அந்த பொண்ணு கர்ப்பமாக இருக்கா. அவன் என்ன பண்ணான், சரி வா நம்ம ஊருக்கு போகலாம், சென்னைக்கு வரலான்னு சொல்லிட்டு திண்டுக்கல் வந்துட்டு திண்டுக்கல்ல என்ன பண்ணுறான், அந்த பொண்ணோட ஃபோனு எல்லாத்தையும் வாங்கிட்டு, அதுக்கிட்ட 10 பைசா பணம் கூட கிடையாது, எல்லாத்தையும் வாங்கிட்டு போனவன் 3 மணி நேரமாக வரவே இல்லை. அந்த நாள் ஃபுல்லாக இருந்து பார்த்து அந்த பொண்ணுக்கு வேறு வழியே இல்லை. அவர் கடைக்காரர்கிட்ட ₹1 வாங்கி எனக்கு ஃபோன் பண்ணிச்சு, ஏதாவது உதவி. நம்ம முதல்ல நம்ம இங்கே நிறைய உதவிகள் பண்ணியிருக்கோம் இல்லையா, அன்னதானம் மற்ற அந்த ஏழைங்களுக்கு உதவுறது, இது எல்லாமே அவங்க ஃபாலோ பண்ணியிருக்கேன், அதை பார்த்துக்க. அதனால் என்கிட்ட கேட்டால் உதவி கிடைக்குன்னு என்கிட்ட அந்த பொண்ணு கேட்குது. ஐயா நான் இந்த மாதிரி எனக்கு இப்போ நான் என்ன பண்ணுறேன்னு தெரியல, நீங்கள் தான். எனக்கு பேச அந்த பொண்ணோட ஃபோனு கட் ஆயிடுச்சு. நான் திரும்ப அந்த கடைக்காரர் கிடச்சி இந்த மாதிரி என்னோட இதை சொல்லி அந்த பொண்ணு அப்புறம் அவர் கூப்பிட்டு பேசினார். நான் சொல்லும் போது என்னம்மா இப்போ அந்த பொண்ணு சொல்லுது, கதறி அழுகுது. என்ன அந்த பொண்ணு கர்ப்பமாக வேறு இருக்குது, சொந்த பந்தம் யாரும் கிடையாது, யாரும் இல்லாமல் எல்லாத்தையும் உதறி தள்ளிட்டு அப்பா அம்மாவும் இல்லாமல் இருக்குது. இப்போ இன்றைக்கி வந்து நிற்கதியாக நிற்குது. அவன் வந்துட்டு அதை இருந்தது, அதுக்கிட்ட காசு பணம் பிடிக்குதுன்னா எல்லாத்தையும் தான் அனுபவிச்சா, நீ கொண்டு வந்து நடு ரோட்டில் 6 மாதம் கர்ப்பமாக விட்டுட்டு போயிட்டான். அது எங்கே போகும்? இப்போ இதே மாதிரி இன்னொரு இது ஆண்களோட காதலை நம்ம விட்டுறலாம், பெண்களும் இதே மாதிரி ஒரு அம்மா மட்டும் வளர்த்த ஒரு இன்னைக்கு இதே சென்னையில் மிகப்பெரிய ஒரு நல்ல நிலையில் இருக்கிற அந்த அம்மாவோட பொண்ணு, அது நல்லா வாழ்ந்த நல்ல அம்மா தான் உலகம்னு வாழ்ந்த அந்த ஒரு பொண்ணை காதலிக்கிறாங்க, லவ் பண்ணுறாங்க. நிறைய இந்த பொண்ணுகிட்ட இருந்து அவங்க அனுபவிக்கிறாங்க, எல்லாத்தையும் எடுத்துக்கிறாங்க. ஒரு குறிப்பிட்ட காலம் கழிச்சு அந்த பொண்ணை கூட்டிகிட்டு போய் கல்யாணம் பண்ணுறாங்க. இந்த அம்மா இந்த பொண்ணோட இந்த மாதிரி லவ் பண்ணி போயிடுச்சு. அது எல்லாருக்கும் அந்த வேதனைங்கிறது இருக்கத்தானே செய்யும். நம்ம வேணா இல்லை அதெல்லாம் ரியாலிட்டியில் இப்படி பேசலாம், ஆனால் எல்லாருக்கும் அந்த வேதனைலாம் அந்த அம்மா தற்கொலை பண்ணிக்கிடுச்சு. இப்போ இந்த பொண்ணு போய் வாழ்ந்துட்டு அது இத்தனைக்கும் ஒரு குழந்தை பிறந்து அடுத்த இன்னொரு குழந்தை 3 மாதம் கர்ப்பம் இருக்கும்போது இதே வேலையை அந்த பையன் வேற ஒரு பொண்ணோட பழக்கமாகி இந்த பொண்ணை விட்டுட்டான். இப்போ இந்த பொண்ணு ஏற்கனவே எல்லாம் வேண்டாம், அந்த அம்மா எல்லாத்தையும் வந்து தானம் தரமான்ட்டு எல்லாத்தையுமே முடிச்சிருச்சு. இப்போ இந்த பொண்ணோட நிலைமை என்ன யோசிச்சு பாருங்க. அப்போது நம்ம காதல் தேர்ந்தெடுக்கிற காதல்ங்கிறது அது நல்லா இருந்தால், நல்லவனாக இருந்தால், அதுக்காக என்ன வேணாலும் நீங்கள் போராடலாம், அது தப்பு இல்லை. இப்போ நம்ம இப்போ இதை உனக்கு எப்படி தெரியும், இதை நீங்கள் வந்து என்ன காதல்னா ஒரு தவறானதா, எல்லாரும் காதலிக்க எல்லாத்துக்கும் இருக்க வேண்டியதுதான். என்னன்னா அது நீங்கள் தேர்ந்தெடுக்கிற நபரோ இல்லை தேர்ந்தெடுக்கிற அந்த குடும்பங்கிறது சரியாக இருந்ததுன்னா எந்த விதத்துலையும் அது தவறாக இருக்காது. இங்கே பலர், ஏன்னா நான் வந்து இதை தினம் நான் பார்க்குறேன்,
பல பேர் வந்து இன்னைக்கு பாதியில வந்து அவங்களோட திருமணம் முடிஞ்சு அந்த குழந்தைங்களோட இப்போ அதுங்களோட நிலைமை என்ன ஆகும்? நாளைக்கு அந்த அப்பா இல்லாமல் வளரும், இல்லை தாய் இல்லாமல் வளரும். அதோட நிலைமையை யோசிச்சு பாருங்க. இங்கே இதை பல பேரும் இருக்கல. அன்னைக்கு இருக்கிற அந்த ஆர்வத்தில் அந்த காதலுங்கிற ஒரு மாய வலையில விழுந்துட்டு அதோட வாழ்க்கைங்கிறது நாசமாக போய் திருவிழைக்கு. இப்போ இதே இது இந்த கவின் விஷயத்துலையும் சரி. இப்போ இந்த கவின் விஷயத்தை வந்து என்னன்னா, அது இரு குடும்பத்துக்கும் இடையில நடந்த ஒரு விஷயம். அதை வந்து ஜாதியா கொண்டு வந்து வன்மத்தை கொண்டு வந்து இது பண்றாங்க. இதை பத்தி இப்போ இன்னைக்கு பெரியார் இருந்தா என்ன விஷயத்தை அவர் சொல்லிட்டு இருந்தாரோ அந்த விஷயத்த வந்து இப்ப இந்த இப்போ சுதாகரும் கோபியும் வந்து அந்த பேச போக அதை வந்து ஒரு பெரிய இஷ்யூவா பண்ணி நீங்க இது ஜாதி ரீதியா பண்றீங்க அப்படின்னு அவன் என்ன நாட்டுக்கு உண்டான நல்லதுக்கு இதைத்தான் சொன்னான். இதுல ஒன்றும் தவறான ஒரு விஷயமே கிடையாது. என்னோட சப்போர்ட் அந்த கோபியும் சுதா இருக்கும். இன்னொன்னு என்னன்னா வந்து இப்போ நீங்க இந்த ஜாதியில இருந்தா தான் உங்களுக்கு தெரியும் அப்படி இப்படிமா. என்னோட நண்பர் கூட இவங்க யார் எந்த ஜாதியை இப்போ அந்த கோபியும் சுதாகரும் சொல்லி குற்றமா பேசினாங்களோ அந்த ஜாதிக்கு அவர் இத்தனைக்கும் ஒரு அட்வொகேட் சீனியர் லாயர் அவரை கூப்பிட்டு அவங்க பேசுனதுல எந்த தவறுமே கிடையாது. அவங்க ஒரு நல்ல விஷயத்தை தானே புரிய வைக்கிறாங்க. இன்னைக்கு பல பேர் அதான் சொல்லலையே, எங்க கூட படித்த ஒரு நண்பனே வந்து இன்னைக்கு ஒரு ஜாதி கட்சியில இணைஞ்சிட்டோங்கிற அந்த ஒரு இதுல நான் வந்த பாதம் இப்படிடா நான் அதனால நான் அப்படி போறேன், எனக்கு இன்னும் ஒரு சில இது இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு போறாங்க. இப்போ அதுக்கெல்லாம் மூல விதம் எங்கெங்கன்னா இந்த அரசியல்ல இருந்து ஜாதி என்னைக்கு வேறுபடுதோ இல்லைன்னா இந்த ஜாதிங்கிற ஒரு பேரை வந்து என்னைக்கு நம்ம சர்டிஃபிகேட்ல சேர்க்காம இருக்கோமோ அன்னைக்கு தான் இந்த ஜாதிங்கிற ஒரு விஷயமே ஒழியும். அதுக்கப்புறம் ஜாதின்னு ஒன்று இல்லைன்னா அப்புறம் எங்க இந்த ஆணவ படுகொலைங்கிறது எங்க வரப்போகுது? நம்மளா ஏற்படுத்திக்கிட்டது இந்த மேல் ஜாதி கீழ் ஜாதி ஆண்ட பரம்பரை இதெல்லாம் வந்து நம்மளா ஏற்பட்டது. அதனால காதல்ங்கிறது தவறில்லை, அந்த தேர்ந்தெடுக்கிற பர்சன்ங்கிறது ரொம்ப முக்கியம். அதுல சரியா இருந்தா, ஏன்னா இதை தினமும் நான் பார்த்துட்டு இருக்கேன். பல பேர் வந்து இந்த ஆரம்பத்துல அந்த ஆர்வத்துல ஓடி போய் கல்யாணம் பண்ணிட்டு பல குடும்பம் இன்னைக்கு நிற்கதியா நிக்குது. இதை தினம் கண்கூட நான் பார்த்துட்டு இருக்கேன். அதுக்கப்புறம் அழுது புரண்டு அம்மா அப்பான்னு சொல்லி ஒரு பிரயோஜனம் கிடையாது. இதனால வந்த சாபங்களும் வேதனைகளும் எந்த காலத்திலையும் தீராது. ஓகே சார், இப்போ இந்த கவின் ஆவி கூடயே பேசுறேன்னு சொல்லிட்டு நிறைய மாந்திரிகர்கள் சொல்லிட்டு இருக்காங்க. பொதுவா இப்போ ஆவிகளோட பேசுறது அப்படின்றது வந்து சாதாரண விஷயம் இல்லை, அதுக்குன்னு சில விஷயங்கள்லாம் ஃபாலோ பண்ணணும்னு சொல்லிட்டு நீங்களே கூட சொல்லியிருக்கீங்க. இப்போ எல்லாருமே இறந்த ஆத்மா கூட பேசுறேன்னு சொல்றாங்க, இதை எப்படி பாக்குறீங்க? இப்போ இது ஒரு ட்ரெண்டா இருக்கும். இப்போ ஒருத்தர் இறந்துட்டாங்க இல்லைன்னா ஒரு பேசும்படு பொருளா இருக்கு, மீடியால பேசும்படு பொருளா இருக்குன்னா உடனே வந்து அவங்க எதை சொன்னாங்க அதை சொன்னாங்க அப்படின்னு சொல்லிட்டு யாரா இருந்தாலும் என்ன சொன்னாலும் ஏன்னா இந்த உலகத்துக்கே தெரியும், விஜயகாந்தோட ஆன்மாவுக்கு 1000 பேர் 1000 கதை சொன்னாங்க, அதுக்கான முடிவுரை எழுதுனது நான் தான். இப்போ இந்த மாதிரி இப்ப கவினோட விஷயத்துல கவின் வந்து ஆவி ஆன்மா அதை பண்ண துறைக்குது, இல்ல கவினோட ஆன்மா இந்த நிலையில இருக்கு அப்படி இப்படின்னு சொன்னாங்கன்னா அது யாரா இருந்தாலும் நீங்க அதை நேர வச்சு என் கூட வாதம் பண்ணாக்க நான் அதோட ஏன்னா இதை வச்சு ஒரு தேவையில்லாத ஒரு இன்னொரு பிரச்சனைய இல்ல ஒரு பூதாகரமா அதை ஆக்கிறதுக்கு உண்டான முயற்சியை ஏற்பாங்க. அது தேவையில்லை. இப்ப கவினோட ஆத்மா என்ன நிலையில இருக்கு இல்ல அதை பத்தியான விவரங்கள் வேணா நான் சொல்றதுக்கு தயாரா இருக்கேன். கவினோட ஆத்மா வந்து அவங்ககிட்ட அதை சொன்னிச்சு இல்லை இப்படி இருக்கு இல்லை இந்த மாதிரி பண்ண துடிக்குது அப்படின்னாக்கா அந்த மாதிரி எந்த ஒரு சாப்டருமே கிடையாது. ஆக்சுவலி இப்போ ஒரு விஷயம் வந்து சர்ச்சையா போகுதுன்னு வைங்களேன், அது ஏதாவது ஒரு கொலையோ ஏதாவது ஒரு விஷயம் சர்ச்சையா போகுதுன்னா உடனே அதை பத்தி எல்லா மாந்திரிகர்களும் பேசுறாங்க, அந்த ஆவி இப்படி இருக்கு அது அப்படி இருக்கு, இது ஏன் அப்படி பேசிட்டு அது ஒரு ட்ரெண்டாவே ஆக்கிட்டு இருக்காங்க? இல்லை அது மீடியா அதை சொல்றேன், மீடியா வெளிச்சத்துக்காக அதை பேசுறது ஒரு விஷயம். இன்னொன்று என்னன்னா ஆத்மாங்கிறது இப்போ புண்ணிய ஆத்மா துராத்மா நார்மலாக இறந்து போகிறவங்க. இப்போது அந்த புண்ணிய ஆத்மாங்கிறது அவங்க இறந்தவர்கள் வந்து ஒரு புண்ணிய நிலைக்கு அடைஞ்சிருது. இப்போ உதாரணத்துக்கு கேப்டன் விஜயகாந்த் நம்ம சொல்லலாம், அவர் இறந்தார், அவர் ஒரு புண்ணிய அவர் வந்து மறுபிறவி எடுப்பாரா, அதெல்லாம் 1000 கதை ஓடிட்டு இருந்து மறுபிறவி எடுப்பாரா, இனி அடுத்து அவர் என்ன நிலை அடைவார் அப்படின்ட்டு. புண்ணிய ஆத்மானா அது கடவுளுக்கு அந்த அவரோட அந்த சரணாகதியில் அந்த இதில் இதாயிரும். அவங்க வந்து மறுபிறவிக்கலாம் அந்த வேலையே கிடையாது. அவங்க அவரை கடவுளை வச்சு வழிபாடு பண்ணலாம், அவங்க குடும்பத்துக்கு உண்டான எல்லாத்தையும் பண்ணுவாங்க. இப்போ உதாரணத்துக்கு கேப்டன் விஜயகாந்த், அவர் இளையராஜாவோட பொண்ணு பவதாரணி, இவங்கெல்லாம் வந்து ஒரு புண்ணிய ஆத்மா அந்த குடும்பத்துக்கு. இப்போ அந்த வீட்டுக்கு குலதெய்வம் நம்ம முன்னோர்கள் வழிபாடு ஆதியிலே இருந்தது. அந்த மாதிரி தான் இவங்க அந்த குலத்தை காத்து நிற்கும் ஒரு தெய்வமா கண்டிப்பா இருப்பாங்க. இப்ப அந்த துராத்மா அப்படின்னாக்கா இப்ப கவினை பொறுத்த வரைக்கும் அவர் துராத்மானா அந்த ஆத்மாங்கிறது ஒரு படுகொலை செய்யப்பட்டது. அதாவது தன்னோட நோக்கம் நிறைவேறாம தன்னோட எண்ணம் நிறைவேறாம இறந்து போன ஒரு ஆன்மா. அந்த ஆன்மாங்கிறது பார்த்தீங்கன்னாக்கா அதுக்காக பழி வாங்குறதுக்கு உண்டான எண்ணம் இருக்குமானா கண்டிப்பாக இருக்கும். அதுக்கான நோக்கம் எண்ணம் ஆசைகள் நிறைவேற அது கண்டிப்பாக அந்த ஆத்மாங்கிறது
துடைச்சிட்டு தான் இருக்கு. இப்போ அதுக்கு வந்து ஒரு புண்ணிய நிலை அடைஞ்சா அது கிடையாது. அதுக்கு அடுத்த பிறவிக்கோ இல்லை அடுத்த தனக்கான உடலுக்கோ அதை தேடிட்டு தான் இருக்கும். ஓகே. இப்போ இன்னொன்று வந்து பார்த்தீங்கன்னா ஆவி கூட பேசுறதுக்கு வந்து எலுமிச்சம்பழம் போதும், முட்டை போதும், தேங்காய் போதும் அப்படின்லாம் சொல்றாங்க இல்லையா? ஆவிங்களோட கனெக்ட் பண்றதுக்கு அதெல்லாம் ஒரு மூடமா சார்? இல்லை, ஒரே விஷயம், ஆவிங்களோட பேசுறது, இப்போ அந்த விஷயத்தை நான் கிளாரிஃபை பண்ணிடுறேன். என்னன்னா ஆவிங்களோட பேசுறதுன்னா ஒரு விஷயத்தை நல்லா புரிஞ்சுக்கணும். ஆவிங்களோட எல்லாராலையும் பேச முடியாது. இன்னொரு விஷயத்தை புரிஞ்சுக்கணும், ஆவிகள் வந்து ஆத்மாக்கள் வந்து டைரெக்டாக உட்காந்து நீங்கள் வாங்க லஞ்ச் சாப்பிட்லாம், இல்லை நாளைக்கு இந்த மாதிரி ஒரு விஷயத்துக்கு நம்ம போகலாம், இல்லை பார்ட்டிக்கு போகலாம், இப்படியெல்லாம் நம்ம பேசாது. ஆத்மாக்கள் பேசுங்கிறது அது தவறான ஒரு வாதம். ஆத்மாங்கிறது ஒரு விஷயத்தை உணர்த்தத்தான் செய்யும். நான் இங்கே உட்காந்து சகலமாக உட்காந்து நான் அதை பேசுகிறேன் இதை பேசுகிறேன் அதுக்கெல்லாம் வேலையே கிடையாது. ஆத்மாங்கிறது ஒரு விஷயத்தை நமக்கு உணர்த்த மட்டும்தான் செய்யும். நம்ம அதை வந்து உட்காந்துட்டு விலாவரியாக பாடம் எடுத்துகிட்டு இருக்காது. அடுத்தது என்னென்னா, ஆத்மா கூட நீங்கள் எப்படி பேசுவீங்கன்னா, இன்னொரு விஷயம் என்னன்னாக்கா, ஆத்மா கூட பேச முடியுமானா ஒரு மாந்திரிகளால் பேச முடியும். இப்போ வீட்டில் ஒருத்தவங்களுக்கு பேய் பிடிச்சிருக்குன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ பல வீட்டுகளில் ஒரு பெண்களுக்கோ ஆண்களுக்கோ சில இடத்துல பேய் பிடிச்சிடும், அவங்கள கோயிலுக்கு கொண்டு வருவாங்க. நீங்கள் என்னதான் கேட்டாலும் சாமானியர் கேட்டாலும் அவங்க என்ன ஒரு பதில் சொல்ல மாட்டாங்க. இதே ஒரு கோயிலுக்கோ இல்லை என்னை போன்ற மறைமொழியாளரோ இல்லை ஒரு மாந்திரிகிட்ட அவங்க வந்து நிற்கும் போது ஆட்டோமேட்டிக்காக ஆட ஆரம்பிச்சிருவாங்க. அவங்க எங்கேருந்து வந்தாங்க, என்ன விஷயம், ஏ டு ஜெட் எல்லாமே சொல்ல ஆரம்பிச்சிருவாங்க. அது அப்போ யாருக்கிட்ட, இப்போ இது ஒரு ரேடியோ ஸ்டேஷன் மாதிரி தான், எல்லாராலையும் எல்லாம் முடியாது. அந்த ஃப்ரீக்வன்சியில் இப்போ ஒரு சூரியன் எஃப்எம்னா அதோட ஃப்ரீக்வன்சியில் அதுதான் கிடைக்கும். அதில் வந்து வேற ஒரு ரெட்மிச்சியோ வேற ஒரு சேனலோ கிடைக்காது. இப்போ அந்த ஆத்மா கூட பேசணும் அப்படின்னாக்கா அதுக்குண்டான என்னை போன்ற மறைமொழியாளருக்கு அந்த ஃப்ரீக்வன்சியில் நாங்கள் மட்டும்தான் அது கூட தொடர்பு. இது எல்லாரும் போகிற போக்கில் ஒரு நான் ஜாதகம் பார்க்குறேன் எனக்கு தெரியும், இல்லை நான் ஒரு குறி சொல்கிறேன் எனக்கு வந்து ஆத்மா வந்து, அதுக்கெல்லாம் அந்த இதுக்கே வேலை கிடையாது. அவங்கவுங்களுக்கு அந்த பிராப்தம் இருந்தால் மட்டும்தான் இந்த ஆன்மா கூட தொடர்பு கொள்ள முடியும், அவங்களோட நிலை அறிய முடியும், மற்ற உலக அவங்க என்ன சொல்ல வராங்களோ அதை சொல்ல முடியும். ஓகே சார், ரொம்ப தெளிவான விளக்கம். நன்றி. நன்றி.